ஹாய், நெல்லிக்காய் சாப்பிட்றீங்களா? ஆக்சுவலாக இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, சும்மா சாப்பிட்டா அப்படி இருக்கும், புளிக்கும். ஆனால் இதே நெல்லிக்காயை நல்லா ஸ்வீட்டாக ஒரு கேண்டி மாதிரி குக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நெல்லிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குங்க. விட்டமின் சி இருக்குது, நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் சி கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நெல்லிக்காய் வந்து இந்த புளிப்புக்காகவும் சில பேருக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா பல் கூச்சம் இருக்கும். ஸோ இதுக்காக வந்து நெல்லிக்காயை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. அது நம்ம குழந்தைங்க வந்து இந்த புளிப்பான இந்த பழத்தை வந்து நிறைய பேர் விரும்புறதில்ல. ஏன் நம்ம வந்து அதை ஸ்வீட்டாக மாற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா? நாங்கள் ஒரு நெல்லிக்காய் கேண்டி பண்ணுவோம். நெல்லிக்காய், சுக்கு, பனங்கல்கண்டு இதை மூணுத்தையும் வச்சு அருமையான நெல்லிக்காய் கேண்டி நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் மிட்டாய் தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 10, பனங்கற்கண்டு 200 கிராம் நன்றாக பொடி செய்தது, சுக்கு 2 கிராம் வாசனைக்காக மட்டும். நெல்லிக்காய்களை முழுசாகவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாய் அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அந்த நெல்லிக்காய்களை போட்டு நல்லா வெந்து தான் எடுக்கணும் நம்ம. ஏன்னா சரியாக வேகாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய்க்குள்ளே வந்து இயல்பாகவே நீர் சத்து இருக்கும். அந்த தண்ணீர் சரியாக வத்துறதுக்கு முன்னாடி நம்ம வெந்துடுச்சுன்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, கெட்டு போயிடும். இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அதை நல்லா பக்குவமாக ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு நெல்லிக்காயை எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு அந்த தண்ணீர் சத்து எதுவுமே இல்லாத அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்படி வேக வச்ச நெல்லிக்காயை லேசாக விரலால் அழுத்தினீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும், ஈஸியாக உடையும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பக்குவமாக அந்த நெல்லிக்காய் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதை போல் வேக வச்ச நெல்லிக்காய்களை தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை ஒவ்வொரு நெல்லிக்காயை நல்லா விரலை வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த பூண்டு பற்கள் மாதிரி அதனுடைய தனித்தனி செக்மெண்ட்டாக உடஞ்சிரும். அதே மாதிரி உதுத்து அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பிறை நிலவு மாதிரி இருக்கும். ஸோ அதை போல் நீங்கள் உதுத்து வச்சுக்கணும். அதில் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு எல்லா நெல்லிக்காயையும் உதுத்து அதை அடுத்த கட்ட ப்ராசஸ், அதாவது பனங்கற்கண்டு பாகில் போட்டு அதை கொதிக்க வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை போல் உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பனங்கற்கண்டு பாகு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்புறம் திருப்பி இப்போ தனியாக அடுப்பில் வந்து சட்டி வச்சு அதில் பனங்கற்கண்டு பாகு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பனங்கற்கண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 200 கிராம் பனங்கற்கண்டை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுருக்கணும். பொடிச்சிக்கிட்டிங்கன்னா அதை தண்ணி ஊற்றி பாகு கரைக்கும் போது சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அந்த பனங்கற்கண்டு நனையக்கூடிய அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றி அதை நீங்கள் கொதிக்க வைக்கும்போதே அந்த பனங்கற்கண்டே வந்து தண்ணீர் விட்டுக்குன்றதுனால நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய சுவை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பனங்கற்கண்டை ஒரு பாகு பதத்துக்கு, ரொம்ப கம்பி பதமாகவும் தயார் பண்ண வேண்டாம், ரொம்ப லிக்விடாகவும் இருக்க வேண்டாம், மீடியமாக ஒரு பாகு பதத்திற்கு அந்த பனங்கற்கண்டை நீங்கள் கொதிக்க வைக்கணும். இடையில ரொம்ப கெட்டியாக போச்சுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை போல் கொதிக்க வைக்கணும். இந்த பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த நெல்லிக்காய் அதனுடைய அத்தியாவசியம் என்ன, எதுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்ணும், இதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு சிறந்த காயகற்ப மூலிகை. இதை நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம உணவில் வந்து சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய அறுசுவையில் உப்புச்சுவையை தவிர பாக்கி எல்லா சுவையும் நெல்லிக்காயில் இருக்குது. அதோடு இல்லாமல் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்புகளுக்கு நல்லது. இதில் வந்து தாதுக்கள், இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இது போல் நிறைய தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து எலும்போட அடர்த்தியை அதிகமாக்கி எலும்பு சிதைவதை தடுக்கிறது. முக்கியமாக இப்போது வந்து முடி உதிர்தல் பிரச்சனை வந்து பெரும்பாலும் எல்லா வயதினருக்கும் இருக்குது. அதுக்காக ஆன்லைனில் விற்கிற கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ச்சி
கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற முடியையும் வீணடிச்சிருவாங்க. அவங்களாம் இந்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா முடி உதிர்வது குறைஞ்சு கருமையாக முடி வளர துவங்கும். இப்படி பல அரிய சத்துக்களின் கூடாரமாக நெல்லிக்காய் இருக்கிறதுனாலேயே என்னவோ இதனுடைய மகத்துவத்தை புரிஞ்ச நம்ம முன்னோர்கள் இதை காயக்கற்ப கனின்னு சொன்னதோட இரவா வரம் தரக்கூடிய, அதாவது சாகா வரம் தரக்கூடிய அதிசய கனி அப்படின்னு அவ்வை பாட்டி தன் நண்பரான அதியமானுக்கு கொடுத்ததாகவும் கதைகளில் சொல்லி வச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரிய ஒரு நெல்லிக்காயை பயன்படுத்தி ஒரு அருமையான இனிப்பு செய்வதை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ப்ராசஸில் அந்த பனங்கற்கண்டு பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த பனங்கற்கண்டு பாகு ஓரளவுக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உதிர்த்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ அந்த நெல்லிக்காய்க்குள்ளே அந்த பனங்கற்கண்டு பாகுலாம் இறங்கினா தான் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு பனங்கற்கண்டு பாகு ஃபுல்லாக அந்த நெல்லிக்காய் இழுத்துக்கிற அந்த பக்குவத்தில் அதை எடுக்கணும். இப்போ இந்த பதத்தில் வந்து இந்த நெல்லிக்காயும் அதில் ஊறி இருக்கக்கூடிய பனங்கற்கண்டு பாகும் சேர்ந்து ஒரு ஸ்டிக்கி பதத்தில் இருக்கும். கையில் தொட்டிங்கன்னா அது ஒட்டும் அந்த பாகுலாம். ஸோ அந்த பதத்தில் நம்ம வந்து அதை பக்குவப்படுத்தி வைக்க முடியாது, அதை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நீர் விட்டுக்கும், கொஞ்ச நாள் ஆனோன்னு வீணாக போக ஆரம்பிக்கும். அதனால் இது கையில் ஒட்டாத அளவுக்கு இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு தான் தனியாக வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம் இல்லைனா 100 கிராம் பனங்கற்கண்டை நல்லா பொடி செஞ்சு அது கூட சுக்கு பொடியும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் கலந்து வச்சுருக்கேன். இந்த தூளை வந்து இதில் இந்த ஸ்டிக்கி மாதிரி இருக்கக்கூடிய பனங்கற்கண்டு வெந்த அந்த ஆம்லா மேலே நம்ம கொட்டி அதை நல்லா பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா கையால் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த பவுடர் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய பாகை அந்த பொடியானது இழுத்துக்கும். அந்த அந்த பாகு மூலமாகவே அந்த பொடியும் வந்து அந்த ஆம்லாவில் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது தனித்தனி ஒரு பீசஸாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்ம வீட்லேயே சுகாதாரமான முறையில் தயார் செய்த நெல்லிக்காய் மிட்டாய். இது வந்து கடைகள்லேயும் கிடைக்குது, நிறையா நாட்டு மருந்து கடைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து பார்த்து தரம் பார்த்து வாங்கின நெல்லிக்காயில் தான் பண்ணுறாங்களா, இல்லை போடக்கூடிய பொருள்கள் எல்லாம் தரமானதாக இருக்கா, செய்யக்கூடிய முறை சுகாதாரமானதாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்மளே நம்ம வீட்டில் நமக்காக செஞ்சுக்கும்போது அந்த ஒரு மன நிறைவும் கிடைக்குது, சுத்தமான ஒரு பொருளும் நமக்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சுன்றதுனால பொதுவாக இதே மாதிரி பொருள்கள்லாம் நீங்கள் வீட்டில் செய்யறதுக்கு பழகிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நான் பதிவு செய்ய அவ்வப்பொழுது நீங்கள் பார்த்து ரசிப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.